தேவதை தந்த பரிசு. இரண்டாவது கதை. சொல்வது ஹேமலதா. முதல் கதை படிச்சிங்களா? அந்த விறகு வெட்டி நியாயமாக இருந்ததுனால தேவதை அவனுக்கு தங்க கோடாலி வெள்ளி கோடாலி ரெண்டையுமே கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அவன் அதை வீட்டுக்கு கொண்டு போய் அவன் பொண்டாட்டிக்கிட்ட காமிப்பான். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவள் பொண்டாட்டி என்ன பண்ணுவா, நான் அந்த தேவதையை பார்க்கணும், அவங்களுக்கு நேராக பார்த்து நன்றி சொல்லணும், என்னையும் கூட்டின்னு போ அப்படின்பா. சரின்ட்டு அடுத்த நாள் அவளையும் கூட்டின்னு அந்த விறகு வெட்டி அதே ஆத்தங்கரையில் எங்கே தேவதையை பார்த்தானோ அங்கே போவான். அங்கே போனாக்கா ரொம்ப நேரம் காத்துன்னு இருப்பாங்க அவளுக்காக, அந்த தேவதை வரணுன்ட்டு. தேவதை வரவே இல்லை. அப்போ அவள் சொல்வா, இல்லை நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன்பா. இல்லை பொய்யெல்லாம் சொல்லலை, நம்ம சின்சியராக வேண்டிக்கலாம், அப்போ கண்டிப்பாக அவள் வருவா அப்படின்னு அந்த விறகு வெட்டி சொல்லுவான். சரின்ட்டு அவள் நான் குளிச்சுட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு நதியில் இறங்கி குளிக்க போவாள். போகும்போது நதியில் நிறைய தண்ணி போயிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த தண்ணியில் அவள் அடிச்சுட்டு போயிடுவா, மூழ்கி போயிடுவா. இவன் ஒரே கவலையோட, ஐயோ இவளை கூட்டின்னு வந்தது தப்பாக போச்சு, நேத்தினா எனக்கு கோடாலி போச்சு, ஆனால் கோடாலி கிடச்சிச்சு, இன்றைக்கி பொண்டாட்டி போயிட்டாலே நான் என்ன செய்வேன், என் வீடை ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது பொண்டாட்டி தானே, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது வீட்டை எப்படி நடத்தணும் என்ன பண்ணணுன்ட்டு. என்னடா இது தலைவலின்ட்டு அழுதுண்டே உக்காந்துப்பான். சாமி நீ தான் இப்படி பண்ணிட்ட, என்னை எப்படியாவது என் பொண்டாட்டியை கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு திருப்பியும் அழுதுண்டே இருப்பான். அப்போ அந்த தேவதை மறுபடியும் வருவாங்க. என்ன நேத்தி தானே உனக்கு எல்லாம் கொடுத்தேன், இன்றைக்கும் ஏன் உட்காந்து அழற அப்படின்னு அவள் கேட்பாள். அவன் சொல்லுவான், உங்களை பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்லணுன்ட்டு என் ஒய்ஃபை கூட்டின்னு வந்தேன். இங்கே வந்தாக்கா என் பொண்டாட்டி குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே தண்ணியில் ஆற்றோடு போயிட்டா, நான் பொண்டாட்டி இல்லாமல் என்ன செய்கிறது, என் வீட்டை எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவள் தான் எல்லாரையும் பார்த்துப்பா, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் வீட்டில், எனக்கு கண்டிப்பாக பொண்டாட்டி வேணும் அப்படிம்பாவும். சரி கூட்டின்னு வரேன் அப்படின்ட்டு அவள் மூழ்கி போய் ஒரு யாரோ ஒரு பொண்டாட்டி சைஸில் வேறு ஒரு பொம்பளையை கூட்டின்னு வருவான். இது தேவதை இந்த அவன் பொண்டாட்டி அப்படின்பா. அவன் அதை அப்படியே பார்ப்பான் அவளை. அவனுக்கு நல்லா தெரியும் அது அவன் பொண்டாட்டி கிடையாது, ஆனால் இப்படியே யோசிப்பான். அப்போ அந்த தேவதையை கேட்பா, என்ன யோசிக்கிற, கூட்டின்னு போ அப்படிமா. இல்லை இப்போ என் பொண்டாட்டி கிடையாது, ஆனால் நான் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா நீ திருப்பியும் இன்னொருத்தையை கூட்டின்னு வருவேன், அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டின்னு வருவேன், இந்த மாதிரி 3 பேரை கூட்டின்னு வந்தால் நான் வீட்டுக்கு 3 பேரையும் கூட்டின்னு போக முடியாது, என்னால் ஒத்தியை தான் காப்பாற்ற முடியும். ஆனால் இவள் என் பொண்டாட்டி கிடையாது, ஆனாலும் எனக்கு வீடை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதனால் இவளையே நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே அந்த தேவதை சிரிச்சுண்டு, இவனோட இன்னும் நீ சின்சியராக தான் இருக்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நிஜம் பொண்டாட்டியே கூட்டிட்டு வந்துட்டு நிறையா காசெல்லாம் கொடுத்து, நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருங்க, எப்போதும் இதே மாதிரி சின்சியராகவே இருங்க அப்படின்னு சொல்லுவாள். இதுதான் தேவதை அவனோட சின்சியாரிட்டிக்கு அவனுக்கு கொடுத்த பரிசு. என்ன கதை பிடிச்சிருக்கா? ஓகே.